கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு சமாதானமான ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 23:6 பின்பகுதி. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. இந்த வசனம் முழுவதையும் வாசித்து பார்ப்போம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், சத்துருக்களுக்கு முன்பதாக என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று. பிரியமானவர்களே, ஆண்டவரும் கூட இன்றைக்கு தமது பிள்ளைகளை அவர்களுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக உயர்த்தவை விரும்புகின்றார். எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி அபிஷேக தைலத்தினால் நிரப்பி அவர்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக செய்து சத்துருக்களுக்கு முன்பதாக கனப்படுத்தும்படி விரும்புகின்றார். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் கூட ஆண்டவர் சமூகத்துல அவருக்கு பயந்து வாழும் பொழுது சத்துருக்கள் ஒருவேளை ஏராளமாய் பெருகி இருக்கலாம். இங்கு சங்கீதக்காரன் ஆகிய தாவீது ஒரு இடத்தில் சொல்லுகின்றார், நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமுடியிலும் அதிகமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி பாருங்களேன். நீதியை செய்ய விரும்பும் பொழுது, தேவனுடைய சித்தத்தை செய்ய விரும்பும் பொழுது சத்துருக்கள் ஏராளமாய் பெருகதான் செய்கின்றார்கள். யாருக்குமே அப்படிதான் இருக்கும். நீங்க ஒரு குறிப்பிட்ட எல்லையில் இருந்தாலும் கூட உங்களுக்கு விரோதமாக முறுமுறுப்பவர்கள், உங்களுக்கு விரோதமாக தீமை செய்ய நினைப்பவர்கள், தீங்கு செய்ய விடமாட்டார் தேவன். ஆனால் தீங்கு செய்ய எண்ணுபவர்கள் இப்படி ஏராளமான பேர் இருக்கலாம். ஆனால் கர்த்தரோ நம்மை அவர்களுக்கு முன்பதாக, அப்படிப்பட்ட சத்துருக்களுக்கு முன்பதாக நம்முடைய தலையை உயர்த்துகிறார் என்று பார்க்கின்றோம். அதே நேரத்தில் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்கின்றார். ஆண்டவரும் கூட நம்மை அபிஷேகம் பண்ணுவது, நம்மை நிரப்புவது ஒரு அரைக்குறையாக அல்ல, நிரம்பி வழியும்படியான ஒரு அனுபவம். பரிசுத்த ஆவியினால நிரப்பினாலும் நம்மை அரைகுறையாக அல்ல, நல்ல நிரம்பி வழிகின்ற அனுபவத்தையும் தர வல்லமை உள்ளவர். இங்கு 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 1 வசனத்தில் பார்க்கும் பொழுது, சவுலை ராஜாவாக ஏற்படுத்தும்படியாக சாமுவேலை தேவன் அனுப்பும் பொழுது அவர் தன் தைல குப்பியினாலே அதை சவுலின் மேல் அபிஷேகம் பண்ணுவதை நம்ம பார்க்கின்றோம். ஆனால் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனம், சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். ஆனால் இங்கு தாவீதை அபிஷேகம் பண்ணும் பொழுது யாருக்கு நடுவில் அபிஷேகம் பண்ணுகிறாராம்? சகோதரர்களுக்கு நடுவில் தைல கொம்பினால. அப்போ நிறைவான ஒரு அபிஷேகம், அபிஷேக தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார், சாமுவேல் அபிஷேகம் பண்ணினார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, தேவனுடைய அபிஷேகத்தை, அவருடைய கிருபையை, அவருடைய மகிமையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றோம். அது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அல்ல. இப்போ இன்னைக்கெல்லாம் செல்ஃபோன் எல்லார் கையிலும் இருக்குது இல்லையா? எல்லாருடைய கையிலும் இருக்குது. இந்த செல்ஃபோனை நீங்கள் சார்ஜே பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? அதில் சார்ஜ் குறைந்து விட்டது என்று பார்க்கும் பொழுது உடனே என்ன பண்ணுகின்றோம்? அதற்கு சார்ஜ் ஃபில் பண்ணும்படியாக நம்ம கரண்ட்டில் இணைப்பு கொடுக்குறோம். அப்போது சில நேரம் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, டைமே இருக்காது, அவங்க சார்ஜ் போட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ரொம்ப பிஸியானவங்க, எப்பொழுதும் ஒரே பிஸ்னஸ் வேலை காரியமாக ஃபோனில் பேசுவவங்க என்ன செய்வாங்கன்னா, சார்ஜ் போடுறதுக்கு கூட அவங்களுக்கு நேரமே இருக்காது. அப்படியே அதில் ப்ளக்கில் அந்த சார்ஜரில் மாட்டி அப்படியே காதில் வச்சு பேசிகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் சார்ஜ் ஆனோடனே போதும் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் அப்படி அல்ல. நம்ம என்ன பண்ணால் நல்லது? அது பொறுமையாக அதில் சார்ஜ் ஃபுல்லாக ஏறும்படியாக வெயிட் பண்ணணும். 100% ஏறிவிட்டது என்று பார்த்த பின்பு அந்த ஃபோனை நம்ம எடுத்துக்கொண்டு யூஸ் பண்ணுவோமானால் அது ரொம்ப நேரத்துக்கு அந்த சார்ஜ் அதில் நிற்கும். நம்ம கவலை இல்லாமல் இருக்கும். எங்கே தூரமாக போனாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. கொஞ்சமாக சார்ஜ் ஏற்றிட்டு போகிறவங்க அவங்க பகலில் அல்லது தன்னுடைய வேலை விஷயமா எங்கே வெளியே போனாலும்
ட்ராவலில் இருக்கும்போதே அது ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிவிடும் பார்த்தீங்களா? அப்படி இராதபடிக்கு நாம் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்வதும் கூட நம்மை நாமே நிரப்பிக் கொள்ளும் பொழுது சார்ஜ் ஏற்றிக்கொள்வது போல பரிசுத்தாவியை நீங்கள் பெற்றிருக்கலாம். ஆனால் தினமும் நீங்கள் அதனால் நிரப்பப்பட வேண்டும். ஆவியினாலே நீங்கள் நிரப்பப்படுகிற அனுபவம் வேணும். ஏதோ கொஞ்ச நேரம் டைமே இல்லை, உடனே ஒரு ஒரு சின்ன ஜபம், ஒரு 5 நிமிஷம் ஜபம் பண்ணிட்டு உடனே வேலையை பார்க்கணும்னு ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய பாத்திரம் நிரம்பாது. அரைக்குறையான பலனோடு நீங்கள் ஓட துவங்குவீங்க. பாதியிலேயே பலன் குறைந்து போய் கஷ்டப்படுவீங்க. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம், உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை அனுதினமும் பெற்றுக்கொண்டு ஓடும் பொழுது ஒரு புதிய பலனால நல்ல பூரணமான பலனை பெற்றுக்கொண்டு அந்த நாள் முழுவதும் நாம் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். பிரியமானவர்களே, இங்கு சங்கீதம் 45வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின ஒரு வெளிப்பாடு, தீர்க்க தரிசனம். அதில் இங்கு சொல்லப்படுகிறது. 6-7 வாசிக்கிறேன். தேவனே, உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலா இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இங்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுவது தெளிவாய் நமக்கு தெரிகின்றது இல்லையா? அவருடைய சிங்காசனம் தான் என்றென்றைக்கும் உள்ளது. அப்போ பிதாவாகிய தேவன் அவரை எப்படி நிரப்புகிறாராம்? அவருடைய மற்ற எல்லாரை பார்க்கிலும் ஆனந்த தைல அபிஷேகத்தினால நிரப்புகின்றார். எப்படி? அவர் நீதியை விரும்புகின்றார், அக்கிரமத்தை வெறுக்கின்றார். இன்றைக்கும் கூட நாமும் கூட பரிசுத்தாவியை நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும், என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் என்று விரும்புகின்ற நாம் ஒன்று செய்யணும். நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்து வாழ்வோமானால் தேவனும் நம்மை மற்றவர்களை பார்க்கிலும் ஆனந்தத்தையில் அபிஷேகத்தினால நம்மை நிரம்பி வழியும்படி செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படியான அபிஷேக தைலத்தினால எங்களை நிரப்புவீராக. எங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக ஆண்டவரே, எங்கள் தலையை நீர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீராக. நாங்கள் வெட்கப்பட வேண்டும், தலை குனிய வேண்டும், கண்ணீர் விட வேண்டும் என்று சொல்லி அதை பார்த்து நகைக்க வேண்டும் என்று ஒருவேளை ஆவிக்குரிய பிரகாரமாக சத்துருக்கள், அசுத்த வல்லமைகள் அதை பார்க்க எண்ணி துடிக்கலாம். நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமான சத்துருக்களாகிய மனுஷர்களும் அப்படி எண்ணி துடிக்கலாம். ஆனால் அவைகளெல்லாம் நடக்காத படிக்கு வெட்கத்திற்கும் நிந்தைக்கும் அவமானத்திற்கும் நீர் விலக்கி எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி கனப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் மற்றவர்களுக்கு முன்பதாக தலை குனிந்து விடுவோமோ என்று பயந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களை கனப்படுத்துவார் நம்முடைய ஆண்டவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.